என்னன்னு கேளுங்க. நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க. சாப்பிட்டீங்களா? அருமை அருமை. இப்ப என்ன பார்த்தீங்க? பொம்மலாட்டம். நான் உங்ககிட்ட பேச போறேன். நான் உங்ககிட்ட பேச போறேன். பேசலாமா? நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க. எல்லாரும் அருமையா சத்தமா ஒரு தடவை கை தட்டுங்க பாப்பலாம். அருமை அருமை அருமை, மிக்க மகிழ்ச்சி. நீங்க இப்ப ஏன் கை தட்டுனீங்க தெரியுமா? நீங்க இப்போ ஏன் கை தட்டுனீங்க தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன். உங்கள்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன்? இந்த நிகழ்ச்சிய ஏற்பாடு பண்ணது யார் தெரியுமா? நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா. ஆமா, டாக்டர் அரங்கநாதன் ஐயா இருக்காங்கல்ல, பாத்துருக்கீங்களா? உங்க முன்னாடி இருக்காரு, பாத்தீங்களா? ஐயா தான் உடனடியா இந்த நிகழ்ச்சிய நடத்துங்கன்னு சொன்னாங்க. ஆமா, ஏன்னா தமிழ்ல கையெழுத்து யாரு அழகா பிழையின்றி எழுதுறாங்களோ அவங்களுக்கு நான் 3000 ரூபாய் பரிசு தரேன்னு சொல்றாங்க. உடனே 3000 ரூபாய். ஆமா, எவ்வளவு பெரிய மனசு இருக்குது ஐயாவுக்கு. அவங்க தமிழ் மொழி மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு, பாசம், பற்று எல்லாம் உங்களுக்கு வரணும். சரியா? அதனால இந்த ஏற்பாட தலைமை ஆசிரியர் ஐயாவும் ஆசிரியர் பெருமக்களும், நம்ம முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தெரியுமா உங்களுக்கு? சுந்தரமூர்த்தி ஐயா. ஆமா, அவங்க பக்கத்துல இருக்காங்க பாருங்க. அவங்களும் எல்லாரும் ஒழுங்கு பண்ணாங்க. சரியா? ஆமா, பேசும்போது நீங்க தெரிவிச்சீங்களா தமிழ் மொழிய எந்த அளவுக்கு நேசிச்சுறாங்க நம்ம தலைவர்கள்லாம்? அங்கிருந்து புரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய முயற்சிக்கும் உழைப்புக்கும் நீங்க முழுவதும் ஒத்துழைப்பு தரணும். சரிங்களா? தமிழ் மொழியில இன்னைக்கு உங்களுக்கு போட்டி வச்சுக்காங்க. யாரு பிழை இல்லாம எழுதுறாங்களோ அவங்களுக்கு பரிசு. சரியா? இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு தமிழ் கலைகள் தெரியுமா? தமிழ் கலைகள் சிலம்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், நாடகக்கலை எல்லாத்தையும் என்ன செய்வாங்க தமிழ்நாடு அரசாங்கம் இப்ப கற்றுக் கொடுக்குறாங்க. மாமல்லபுரம் தெரியுமா? மாமல்லபுரத்துல சிற்ப கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்கு. அங்க ஒரு வருடத்துக்கு 500 ரூபாய் தான் கட்டணம் கொடுத்தா ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு நாட்டுப்புற கலைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. அருமையா கற்றுக் கொடுக்குறாங்க. தோல்பாவை கூத்து தெரியுமா? தோல்பாவை கூத்து, அந்த தோல்பாவை கூத்து, நாடக கலை எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. சரியா? இதுக்கு வயசு வரம்பு கிடையாது. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, கல்லூரி பிள்ளைங்க, பெற்றோர்கள், ஏழைகள் எல்லோரும் என்ன செய்யலாம்? இந்த கலந்தால கலை பயிற்சியில பங்கெடுத்து பயிற்சி பெற்று பயனடையலாம். சரியா? உங்க எல்லோருக்கும் இந்த நல்ல வாய்ப்பு தந்த பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.